அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். நந்தன் திரைப்படத்துடைய இசை மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கமல் என்னிடம் சொல்லிய ஒரு ரகசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அது என்னன்ற வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அவருடைய நடிப்பிற்கு தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் அவரை ஒரு குருநாதர் மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த எல்லா விஷயங்களும் குறைஞ்சதற்கு முதல் முக்கிய காரணமே அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் மக்கள் அனைவருமே ஒரு வெறுத்ததற்கு முதல் முக்கிய காரணமே பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி தற்போது இவருடைய அரசியலுக்காக பிக் பாஸ் நிகழ்ச்சியை கைவிட்டிருக்காரு கமல் அப்படின்றதே ரொம்ப பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு, இனிமேல் முழு நேரம் அரசியல்வாதியாக மட்டும்தான் இருக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் தற்போது கமல்ஹாசன் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சூழலில் சீமான் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் என்னிடம் சொல்லியது அப்படின்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த நந்தன் திரைப்படம் அப்படின்றது முழுக்க முழுக்க கீழ் சாதி மக்களை எப்படி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மையப்புள்ளியாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கு. இது குறித்து தான் கமல்ஹாசனும் சொல்லியிருக்காரு. அதாவது, நான் குளிக்காம டப்பிங் தேட்டருக்கு வருவேன், மாமிசம் சாப்பிடுவேன், மது அருந்துவேன், எல்லா விஷயங்களுமே பண்ணுவேன், ஆனா நான் மேல் சாதி அப்படின்னும், இளையராஜா சுத்தபத்தமாக இருப்பாரு, சாமியை கும்பிடக்கூடிய நபர், மது மாது அப்படின்னு எந்த ஒரு பழக்கமே இல்லாத நபர், ஆனா அவர் ஒரு கீழ் சாதி அப்படின்னும், இந்த மாதிரி சாதியை வச்சு ஒரு நபர் நல்லவர் இன்னொரு நபர் கெட்டவர் அப்படின்னு எப்படி உங்களால இடைப்பட முடியும் அப்படின்னு கமல்ஹாசனே என்னிடம் பகிர்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேடையில் பகிர்ந்திருக்காரு. கமல்ஹாசன் சாதி மதம் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே கடந்து ஒரு ஏத்திஸ்டாக வாழக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இப்படி இருக்க இந்த மாதிரி கமல்ஹாசன் சாதிய பாகுபாடு இல்லாமல் அரசியல் பண்ணணும் அப்படின்றத என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சீமான் அவர்கள் பகிர்ந்திருக்கிறது. மேலும் கமல்ஹாசன் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பெயர் வரக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.